Hello, all. Welcome, Pira. Welcome to the show. IPL is continuing. Ahmedabad GT versus LSG. LSG வந்து E போட்டாங்க, GTக்கு வந்து Q போட்டாங்க. ஆனா இந்த மேட்ச் ஃபிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. சார் ஜிடி வந்து அதான் அதான் சொன்னேன். 10 டீம்ல குவாலிஃபை ஆகுறது என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஐபிஎல்லும் ஒர்க் பண்ணியிருக்கேன், வெளியிலயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 10 டீம்ல 4 குவாலிஃபை ஆகிறதுக்கும் மற்ற குளோபல் லீக்ஸ்ல 6 டீம் 8 டீம்ல 4 குவாலிஃபை ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படிங்கும்போது அந்த 1-2 நீங்க ஆடும்போது யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா ஷார்ட் அட் இட். யூ ஹேவ் அ பேட் டே டு ரெக்கவர். யூ கேன் ஸ்டில் கோ தேர் அண்ட் வின் த டிராஃபிங் போது ஜிடி வில் பி கன்னிங் ஃபார். இவங்களுக்கு தேவ் காட் நத்திங் டு லூஸ். ஒருவேளை அப்படி யோசிப்பாங்க, இன்னும் 2 மேட்ச் ஜெயிச்சா மிட் டேபிள்ல முடிக்கலான்னு. இவங்களுக்கு கெயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கரடியா கத்திட்டு இருக்கீங்க. யோ, அந்த ரிசர்வ் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. மோஷின் கானே இன்ஜுரி ப்ரோன், ஒத்துக்கிறீங்களா சார்? ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஆமா, மயங்க் ரீட்டைன் பண்ண பாதி பேர் அப்படிதானே. மயங்க் யாதவ் இன்ஜுரி ப்ரோன், ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஆமா, ஆமா. ஆகாஷ் தீப் இன்ஜுரி ப்ரோன், ஒத்துக்கிறீங்களா? ம். அதான் மொத்தமா எல்லாமே தானே. அப்படிங்கும் போது இப்ப வில்லியம் ஒருவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வந்திருக்காங்க. திஸ் ரீப்ளேஸ்மெண்ட் cannot be retained for the next year. பாட்டம் லைன், தட் இஸ் ரூல்ஸ் framed by ஐபிஎல். சமார் ஜோசப் நாங்க வளர்த்து விட்ட பையன், பட் T20 அப்படிங்கும் போது இஸ் நாட் அ கம்ப்ளீட்டட் மெட்டீரியல். ஈவன் தோ வெரி டேலண்டட் போது இப்ப வெளியில இருக்கிற கொஞ்சம் அப்புறம் ஏன் பார்ட். பேர் திரும்பி எடுத்தாங்க? திரும்பி எடுத்து ஒரு ஃபுல் சீசன் விளையாடவே இல்லை அவரை. அதைத்தான் சொல்றேன் நானு. இப்ப அவங்க எப்படி இல்ல, மெகா மாட்டிக்கிட்டாங்க. ஆக்ஷன்ல எதுக்கு திரும்பி எடுத்தாங்கன்னு தெரியாமலே கேக்குறேன். என்னோட டவுட், ஜென்யூன் டவுட். அந்த ஒரு ஃபாரின் பாஸ் போலர்ஸ் இப்படின்னா உங்களுக்கு அந்த மீல்ஸ் நீங்க சாப்பிட்டு முடிச்சோன்னு ஒரு பீடா வைப்பாங்க. ஒரு சிலர் அந்த பீடாவை ம். சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு அந்த பீடா பிடிக்காது, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஃபாரின் பாஸ் போலர் அப்படிங்கிறது இட் இஸ் a நீட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டீம். ஒரு டீம் இருந்தே ஆகணும். எல்லாத்தையும் விட்டுட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு ரிட்டன்ஷன்ல ஃபுல் பர்ஸ் பர்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டுக்கு 27 கோடி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பணமே கிடையாது. டேவிட் மில்லர் இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகுங்க. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப ம். வெளியில இருக்கிறவங்க பொட்டன்ஷியலா போலிங் சொல்யூஷன் கிடைக்குமா? இந்த ஷார்துல் தாக்கூர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆள்ல நீங்க ஒரு எழுத்து போட்டு ஏதாவது பண்ணிடுவார் ஷார்துல் தாக்கூர். இந்த பிரின்ஸ் யாதவ் வாஸ் ஆல்சோ லுக்கிங் குட். அந்த மாதிரி பிளேயர்ஸ் இவங்க எடுத்துட்டு வரணும். பாப்போம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு ஐபிஎல் 2025ல 5 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 216, பேட்டிங் செகண்ட் 190. ஆனா டீம் வின்னிங் த டாஸ் போலிங் தான் போடுவாங்க. அதெல்லாம் ஏன்லாம் என்ன கேட்காதீங்க, அதுல திருப்பி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 243 ஃபார் 5 பிபிகேஎஸ் வர்சஸ் ஜிடி. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் அதே மேட்ச் தான் 232 ஃபார் 5 ஜிடி வர்சஸ் பிபிகேஎஸ். நான் என்ன படிக்கிறேன்னு பாருங்க, 243 ஃபார் 5, 232 ஃபார் 5. விக்கெட்டே விழாதீங்க. நீங்க முதல்ல இது பண்ணீங்கன்னா 10 இன்னிங்ஸ்ல 6 இன்னிங்ஸ் 200+ ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்காங்க. வின்னிங் ஸ்கோர் 203. இப்ப இங்க அந்த 203 நீங்க ஆனா அப்ளை. அவங்க பர்பிள் கேப் மட்டும் பிரசீத் கிருஷ்ணா வச்சிருக்காரு அந்த டீமோட. அததான் அததான் சொல்றேனே உங்களுக்கு. இல்ல இப்ப நீங்க அதை சொல்றீங்க. இப்ப முகமது சிராஜ் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு. அதான் அதனாலதான் அவங்க 2 பேருக்கு மட்டும் அவ்வளவு விக்கெட் வச்சிருக்காங்க. ம். அதனாலதான் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த மெயின் இப்ப கபாலி வந்து இப்ப திரும்பி போயிட்டாரு. எப்ப வருவாருன்னு தெரியல. அது ரஷீத் கான். ஆனா திரும்பி வந்த கபாலி ககிசோராபாதாஸ் அந்த மாதிரி கபாலியா வரல. அப்படி இருந்தும் இப்ப நீங்க ஒரு பாயிண்ட், பாலியா வந்திருக்காரு. இப்ப அப்படி இருந்தும் நீங்க கொடுத்த பாயிண்ட் வாஸ் வெரி குட் பிகாஸ் தே ஆர் ஜஸ்ட் ரியலி ரூலிங் தோஸ் டூ கைஸ். சாய் கிஷோர் ஹஸ் ஆல்சோ bowled வெல் இன் பேச்சஸ், பால் எக்ஸ்ட்ரீம்லி வெல். இந்த 203ன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பார்த்து ஆடணும். ஒரு 45 விக்கெட் கொடுக்க கூடாது. 7 to 10ல ஒரு 37 ஸ்லைட் மொமெண்டம், ஒரு 82 for 2. அதுக்கப்புறம் அடிதான் 11 to 15 ஒரு 53 for 2. 16 to 20 ஒரு 63 to 68 வந்துடும். that takes you to a total of 203. ஸ்டாட்ஸும் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, வாட் எக்ஸாக்ட்லி ஹஸ் ஹேப்பன்ட்னு. ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க பேட்டிங் செகண்ட். அந்த ஹையஸ்ட் சேஸ் வாஸ் டன் பை ஜிடி 204 for 3 வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 19.2 ஓவர்ஸ். அந்த டெம்ப்ளேட் தான் சொல்லிட்டேன், 204 for 3. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க வந்து 13 ஓவர் ஆடிடுவாங்க, கேம் ஓவர். அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப வின் ஃபேக்டர்னு பாத்தீங்கன்னா அந்த பேட்டிங் இன் பவர் பிளே எப்படி ஆடுறீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் கண்ணா பண்ணா இது பண்ணாம. அதுக்கப்புறம் போலிங் ஃப்ரம் 14 to 20 பனிஷ்மெண்ட் ஃபார் த போலர்ஸ். இந்த 6 பேஸ் யாரை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இது பண்ண போறாங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு, எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடி ஆடினாங்க லாஸ்ட் மேட்ச். ஜிடி வந்து 224, எஸ்ஆர்ஹெச் 186. ஜிடி பாருங்க பேட்டிங் பவர் பிளேல
82 for no loss, SRH 57 for 1. Last 14 to 20 bowling SRH considered 71 for 4, GT 59 for 4. வெரி சிம்பிள் லாஜிக் இயர். இப்ப ஜிடி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுல வச்சு விளையாடுறாங்க விட்டு பிளேயிங் லெவனை பியூட்டிஃபுல்லா இது பண்றாங்க. அவங்களோட பிளேயிங் லெவன் கன்சிடரிங் நிக்லஸ் பூரன், கன்சிடரிங் ரிஷப் பண்ட், ஐ சி வாஷிங்டன் சுந்தர் ஸ்னீக்கிங் இன். ஸோ அவங்களோட பிளேயிங் லெவன் சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷர்பேன் ரதர்பட், ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரசீத் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ். இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி ககிசோ ரபாதா. ஈவன் தோ அர்ஷத் கான் அங்க எங்க அப்படி இப்படி விக்கெட் எடுக்கிறாரு, ககிசோ ரபாதா இஸ் ககிசோ ரபாதா. ஏஎல் ராவல் வச்சு புழிஞ்சிட்டாரு. அவர் சூப்பரா போட்டாருன்னு நான் சொல்ல வரல, பேடாவும் போடல, வச்சு நொறுக்கிட்டாரு கேஎல் ராவல. That cannot be taken into consideration because the name is very big. He will arrive and they need him in the playoffs. இவங்க பாருங்க எப்படி போவாங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க உங்க கேள்வி கேட்பீங்க, அதுக்கும் பதில் சொல்றேன். மிச் மார்ஷ், ஹைடன் மார்க்கரம், ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், ஷார்துல் தாக்கூர், ரவி பிஷ்னாய். ஏன்னா திக்வேஷ் சிங் ஹஸ் பீன் சஸ்பெண்டட் ஃபார் 1 கேம். ஏன்னா வந்து எக்ஸாம்ல வந்து எப்படின்னா அடிஷனல் ஷீட் நீங்க வந்து ஒவ்வொரு தரையும் நீங்க வந்துட்டு பாருங்க, நீங்க வந்து எம்பிபிஎஸ் கலெக்டரா இருந்திருக்கீங்க, எல்லாரையும் கூட நிறைய படிச்சிருக்கீங்க. சும்மா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிஷனல் ஷீட் கேட்டீங்கன்னா அப்படி இன்விஜிலேட்டர் அப்படி பார்ப்பான், ஒரு ஆஸ்கல் கேட்கையா இந்தா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி. அவர் எழுதினது பெரிய விஷயமா எனக்கு தெரியல, அதை விட ஒஸ்ட் செலிபிரேஷன்லாம் நான் பார்த்திருக்கேன். பட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரவி பிஷ்னாய் யூ ஷூர்லி கோயிங் டு டேக் இஸ் பிளேஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகாஷ் தீப் ஹஸ் நாட் அரைவ், ஸோ இட் ஹேஸ் டு பி ரீப்ளேஸ் வித் பிரின்ஸ் யாதவ், வில்லியம் ஓரோகே அண்ட் ஆவேஷ் கான். அவங்களோட இம்பாக்ட்ஸ் அப்ப வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, இப்ப ஸ்பின்னு லைட்டுன்றதுனால ஒன்னு ஷாபாஸ் அஹமத் ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வர பார்ப்பாங்க. என்ன கேட்டீங்கன்னா இட் ஹாஸ் டு பி ஹர்ஷின் குல்கர்னி ஆர் ஆர்யான் ஜுயால். இந்த போலிங்கை நீங்க ரிப்பேர் பண்ண முடியாது, இதைத்தான் வந்து இது பண்ணும். இல்ல நீங்க வேற ஏதாவது பசங்க யாராவது புதுசா உள்ள வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ஷாபாஸ் தான் போன மேட்சா விளையாடுவார் நான் நினைச்சேன், பட் இப்போ இவர் இல்லங்கிறனால ஐ திங்க் ஷாபாஸ் வில் கெட் a look in தான் நான் நினைக்கிறேன் பீடா. அப்படிதான் போவாங்க, ஏன்னா இந்த பேலன்ஸ் இது பண்றது. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பேட்டிங் வந்து ஒரே ஒரு டீம் தான், சுப்மான் கில், லெட் பை சுப்மான் கில், சாய் சுதர்ஷன், பட்லர். இட் இஸ் ஓவர். ஈவன் தோ மிச் மார்ஷ் ஸ்கோரிங் பால், மார்க்கரம் ஸ்கோரிங் பால், அங்க பண்ட் பூரன் அப்படியே கொஞ்சம் இதுக்கு வந்திருக்காரு, பண்ட் இஸ் பேட்டிங் நம்பர் 3. அந்த எட்ஜ் ஜிடிக்கு இருக்கு. லாஸ்ட் 6 ஓவர்ஸ் பிரசீத் கிருஷ்ணா என்ன பண்றாரு, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறாரு, ஒரு பவுண்டரி கொடுத்தா அடுத்த பால் விக்கெட் எடுத்துடுறாரு. டிஎஸ்பி சாரும் நல்லா போடுறாரு. ககிஸ்வராபாத் சீனுக்கு வரல, வருவாரு. இங்க போலிங் ஹஸ் பீன் மிசரபிள் ஆக்சுவலி. பாவம் அவங்களுக்கு வந்து சரியா செட்டே ஆகல. அந்த லாஸ்ட் 6 ஓவர்ஸ் அட்வான்டேஜும் உங்களுக்கு இருக்கு. ஸோ டேக்கிங் தட் இன் டு கன்சிடரேஷன், பிளேயிங் அட் ஹோம், தேவ் காட் a great record. GT will go with a handsome edge of 55-45. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடா, ஐ திங்க் லக்னோ will have legs enough to beat them at home அப்படின்றீங்களா? இல்ல பீடா, ஜிடி தான் ஜெயிக்கணும் நியாயப்படி பார்த்தா. நியாயப்படி இல்ல, உங்களோட ரீசன் எனக்கு தெரியும். உங்களோட ரீசனை நீங்க கொடுக்கணும், பிகாஸ் யூ கிவ் சம் வெரி குட் கிரிக்கெட்டிங் இன்புட்ஸ். அதுதான் வீடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதான் அவங்க ரிசோர்சஸ் ஆர் கெட்டிங் டிப்ளீட்டட், அது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க மாய்க்கு அதுவும் போயிட்டாரு இப்போ. அதுக்கப்புறம் திக்வேஷ் ரதி தான் உருப்படியான ஒரு பவுலர், அவரும் இல்லை இந்த மேட்ச்ல. லாடு வெளியே உட்கார வச்சாங்க, திருப்பி வந்து நல்லா தான் போட்டாரு, பட் அவர் சரியா யூஸ் பண்ற மாதிரி தெரியல அவரை. அதுக்கப்புறம் வேற யார் மிச்சம் இருக்கு, ஆவேஷ் கான் ஒருத்தர் இருக்காரு, ஓகே. ரவி பிஷ்னாயும் ஹஸ் நாட் கம் டு த பார்ட்டி, எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த பவுலர்ஸை வச்சுக்கிட்டு இந்த கில்லு, பட்லரு, சுதர்ஷனை யாருமே அவுட் ஆக மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் பவுலர்ஸ் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணுவாங்க, அந்த ஜிடியோட டெம்ப்ளேட்டை பிரேக் பண்ணி அந்த நீங்க சொன்ன வின்னிங் ஃபேக்டர் வில் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்ச் அடிக்கலாம், பூரான் அடிக்கலாம், பட் ஐ திங்க் ஜிடி வில் ஈஸிலி மேட்ச் அண்ட் அவங்க கண்டிஷன்ஸ் வேற. ஸோ ஐ வில் ஆல்சோ திங்க் தே வில் வின். டன். இப்ப நீங்க ஃபேண்டசி கேட்பீங்க, ஃபேண்டசி நீங்க என்னோட 5 சாய்ஸ் எடுத்துட்டு மீதி இந்த ரியல் ஃபேண்டசி உங்கள்கிட்ட விடுறேன். இந்த மாதிரி ஒரு பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த 6 ஓவருக்கு அப்புறம் த்ரெட்டே இருக்காது அப்படின்னு ஜாஸ் பட்லர் எடுங்க. சுப்மான் கில் இஸ் பார்ன் ஃபார் அகமதாபாத், அவர் அவுட்டே பண்ண முடியாது. பூரன் திருப்பி 5 ஸ்பார்க்க காமிச்சாரு. there's a good chance Markram can also bowl a few overs. It's also in a very good form.
ஒரே ஒரு போலர் எடுக்கிறேன், அது பிரசீத் கிருஷ்ணா. ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், சுப்மான் கில், நிக்லஸ் பூரன், ஐடன் மாக்ராம் அண்ட் பிரசீத் கிருஷ்ணா. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். விடா இந்த மாதிரி பிச்சில் சாய் துஷ்ணன் விட முடியாது அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சாய்தர்சன் விட முடியாது இந்த மாதிரி பிச்சில். ஒண்ணு மிச்சு மார்ஷையும் எடுக்கலாம் பீடா, அதுவும் ஒன்றும் இது கிடையாது. 2 அவேஷ்கான் எடுக்கலாம். 3 சிராஜும் வந்து விக்கெட் எடுத்துடுவார் அப்படி இப்படின்னு போட்டு. 4 வேற யாரும் பெருசா பாயிண்ட் கொடுக்குற மாதிரி பந்த் நம்பிக்கையே இல்லை அப்படின்ற அவருக்கே பாவம் ரொம்ப கான்பிடண்டா இல்லை. பந்த் எடுத்து ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் வேற மார்க்ரம் மார்ஷ் பூரா நீங்க எடுத்துட்டீங்க. யாரு? ரவி பிஷ்ணாய் சொல்றீங்களா? ரஷீத் கான் சொல்றீங்களா? பூரன் நான் யாரு? எடுத்துட்டேன் சார். சரி ரஷீத் கான் எடுப்போம். சரி ரஷீத் கான் எடுப்போம். என் ஆசைக்கு எடுப்பேன், பாப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதான் போய் ஃபேண்டசி பிக்ஸ். ஸோ என்ன இப்போ பந்து ரிஸ்க் எடுத்து எடுக்கணும்னு எடுத்தா ஒரு மேட்ச்மே அவர் அடிக்க மாட்டேங்கிறாரு. பார்ப்போம் என்ன ஆகுது, இந்த மேட்ச்ல ஏதாவது அடிக்கிறாரான்னு பார்ப்போம். ஸோ இதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 2 பேருமே ஜிடி ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கோம். கண்டிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு எமோஷனலா ஒரு இது சொன்னீங்க, ஜிடி வந்து ஜெயிக்கிறது நியாயம் அப்படின்னு. டெப்லெட் கிரேட் கிரிக்கெட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கோச் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி பினாமினல். நான் ஆனஸ்டா திருப்பி சொல்றேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 மேட்ச் செமாட்டி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படியே போய் என்ன பண்ணுதுன்னு தெரியாம மரணடி வாங்கியிருப்பாங்க மற்ற டீம்ஸ் மாதிரி. பியூட்டிஃபுல்லா எடுத்த உடனே அந்த மொமெண்டம் எடுத்துட்டு வந்து அப்படியே ரொம்ப சூப்பர் ஆடுறதுக்கு ஆஷிஷ் நேராக்கும் சரி, ஆஷிஷ் கபூருக்கும் சரி, விக்ரம் சோலங்கிக்கும் சரி, இருக்கிற எல்லா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கும் சரி குடோஸ். பாவம் எல்எஸ்ஜி தே பஞ்ச்ட் அபவ் தேர் வெயிட். ஓகே 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. லெட் அஸ் see whether they can put up a fight, inspired fight like Sunrisers Hyderabad after they are knocked out பண்றாங்களான்னு பார்ப்போம். என்னையும் கேட்டீங்கன்னா இட் ரிக்வயர்ஸ் monumental importance for GT to win this, to really press a claim on the qualifier spot which they thoroughly deserve. We'll come back and do a review on the same game with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.